அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மிலேண்டும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனுடைய சாயலும் ரூபமும், இது குறித்து பார்த்திங்கன்னா, முதலாவது ஆதியாகமத்தில் தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போது தேவனுடைய சாயலும் ரூபம் என்னவாக இருந்திருக்கும்? நம்ம உலகபூர்வமாகத்தான் நாம் கற்பனை செய்து கொள்ளுவோம். அவர் நல்ல உயரமாகவும் நல்ல நிறமாகவும் அழகாகவும் இருப்பார் என்று. ஆனால் வேதத்தில் ஆவிக்குரிய காரியமாக தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியமே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, தேவன் அவரோட சாயலில் நீதி தான் அவரோட சாயல். அந்த நீதியிலும் பரிசுத்தத்திலும் இப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய சாயல் நீதியாகவும் இருக்குது. அவருடைய ரூபம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக இருக்குது. அந்த பரிசுத்தம் என்றால் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்னு சொல்லி தான் தேவனை குறித்து சத்தியம் வேதம் நமக்கு வெளிப்படுத்துறது வார்த்தைகள். அப்போ ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார் என்றால் அவரோட பரிசுத்தத்தை எண்ணி பாருங்க. அதாவது ஒரு சூரியனை நம்ம நேராக அதை பார்க்க முடியாது. அதே சூரியனுக்கு உள்ளாக அதன் போல பல லட்சம் வெளிச்சத்தை உடையவர் நம் தேவன். அவர் அதற்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்றால், இந்த புறம்பாக இருக்கிற இந்த சூரியனை நம்ம நேரடியாக பார்க்க முடியல. ஆனால் அதுக்கு உள்ள இருக்கிற தேவன் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறார். அதுதாங்க அவருடைய ரூபம். அந்த காரியத்தின்படி தான் இந்த மனுஷனுக்குள்ளாக நீதி. இந்த நீதி எங்கே இருக்குன்னா, நம்ம சத்தியமான பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. அதன்படி நடக்கிறது தான் நீதி. அப்போ பரிசுத்தத்தை நாம் எப்படி பார்க்கலாம்னா, நம்ம இந்த நீதியின்படி நாம் நடக்கும்போது நமக்குள்ளாக கிரிகைகள் நடந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தம் ஒவ்வொன்றிலையாக நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உலகபூர்வமான காரியங்கள், தீமையான காரியங்கள், இது எல்லாமே நம்மை விட்டு ஒன்றாக அகன்று போய் கொண்டே தான் இருக்கும். எப்பொழுதென்றால் நீதி என்கிற இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தை, சத்திய ஜீவனுள்ள வசனன்படி நம்ம நடக்கும்போது நமக்குள்ளாக அசுத்தமான இந்த உலகத்துக்குடைய காரியங்கள் நம்மை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும்போது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் போது எடுத்து கொள்ளப்படும் போது ஒரு நொடியிலும் ஒருவரும் காணக்கூடாத அளவுக்கு நம்முடைய அடையாளம் என்னவாயிரும்னா பரிசுத்தமாயிரும். அந்த உலகத்தில் மாமிசத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கவங்க அந்த பரிசுத்தத்தை காண முடியாது. இங்கே தேவனோட சாயல் ரூபம் பார்த்திங்கன்னா நீதியும் பரிசுத்தமும். அந்த பரிசுத்தத்துக்கு உள்ளதான் நீதி இருந்தது. பரிசுத்தமான தேவனுக்கு உள்ளாக தான் நீதி என்கிற தன்னுடைய குமாரன் இருந்தார். அந்த குமாரன் எப்படியாக வெளியே வந்தார்? அந்த நீதி எப்படியாக வெளியே வந்ததென்றால் வார்த்தையாக வந்தது. அந்த வார்த்தை வெளிவந்து அதை நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை வெளியே வந்து அந்த வார்த்தைக்குள்ளேருந்து நீதி வெளியே வந்தது. அந்த நீதியின்படி நடக்கும்போது நாம் பரிசுத்தத்தை அடைவோம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாயை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.